ஹாய் ஹலோ வணக்கம். இது ஜிஆர்டி மற்றும் யூடிவி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு ஸ்பெஷல் சீசன் 10ல் இருக்கும். ஸோ சீசன் 10 வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்மளோட ஜிஆர்டி வந்து 10 வருஷமாக நம்ம மதுரையில் உள்ள அழகழகான கொலுக்கு நம்ம பெண்களுக்கு ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணுற ஒரு அழகான ஒரு ஈவெண்ட் தான். ஸோ சூப்பரான ஒரு விஷயம். நம்மளோட ஜிஆர்டி நம்மளோட மதுரையில் உங்களுக்காக இருக்குது. நிறைய ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸ், நிறைய அக்சசரிஸ் அண்ட் வந்து கோல்டாக இருக்கட்டும், சில்வர்ஸாக இருக்கட்டும், டைமண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப சூப்பர் வெரைட்டியில் உங்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்பெஷலாக இப்போ இந்த கொலு ஈவெண்ட்டில் டெய்லியும் வந்து நவராத்திரி கொலு ஸ்பெஷலில் 9 நாளைக்கும் ரொம்ப அழகழகான கொலுலாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டு இருக்க போகிறீங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ண போகிறது உங்களோட MC சித்ரா. ஸோ நிறைய கொலுவை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கரிமேடு பகுதியில் உள்ள அழகான கொலு தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த ஷோவில் இன்னும் நிறைய கொலுகள்லாம் இருக்குது. தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நமோ நமः நமோ நமः நமோ நமः சிவாய. நமோ நமः நமோ நமः நமோ நமः சிவாய.
வணக்கம். இது ஜிஆர்டி மற்றும் யூடிவி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு ஸ்பெஷல் சீசன் 10ல் இருக்கும். ஸோ தினமும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த டைமில் ரொம்ப அழகழகான கொலுலாம் பார்த்துட்ருக்கோம். மதுரையில் ஒவ்வொரு இடத்துல இதுவும் எங்களுக்கு கால் பண்ணி கொலு ரொம்ப அழகழகான கொலுலாம் வச்சுட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்மளோட கரிமேடு பகுதியில் உள்ள அழகான ஒரு கொலு பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ தொடர்ந்து அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம் மேம், உங்கள் பேசுகிறாங்க. என் பேர் தமிழ்ச்செல்வி. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க மேம்? ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கோம். ஓகே, சூப்பர். அண்ட் வணக்கம், உங்கள் பேர்? முத்துமாலதி. ஓகே, சூப்பர். மேம், கொலு நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன். பட் இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, என்ன ஒரு அதிசயம், அப்படி என்ன ஒரு விஷயம் ஸ்பெஷல்? இது நான் கையினால் போட்டது. சூப்பர். அது எனக்கு ஆத்ம திருப்தி. நான் 15 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு இதுதான் பொழுதுபோக்கே. மேம் என்ன சொல்கிறாங்கன்னா, கொலுலாம் நிறைய பொம்மைகள் வாங்குவோம் இல்லையா, இந்த பொம்மையெல்லாம் இவங்களே மேக் பண்ணி அதுக்கு ஜுவல்ஸ் கொடுத்து அதுக்கு ட்ரெஸ்ஸிங்ஸ் கொடுத்து அதுக்கு என்னென்ன மாதிரி அக்சசரிஸ் வேணும் ஒன்னொன்றுமே அவங்களே கைவினை பொருள் வச்சு ரெடி பண்ணி ரொம்ப அழகாக மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு ஒர்க்காகவே நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ 15 இயர்ஸ் தான். நீங்கள் கொலு வச்சு எத்தனை வருஷமாக கொலு வச்சுட்ருக்கீங்க? 15 வருஷம் வச்சுருக்கோம். 15 வருஷம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சின்னதாக ஆரம்பித்தேன். நான் இவ்வளோ தூரத்துக்கு வருவேன்னு நான் நினச்சி பார்க்கல. ஓகே, இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப இந்த சொல்லுவாங்கள்ல, ரொம்ப பொறுமை வேணும்ப்பா இந்த ஒர்க்குக்கு அப்படின்ற மாதிரி. என் கணவர் தான். ஏன் லேட்டாக சமைச்சு கொடுத்தா கூட பரவாயில்லமா? அது மாதிரி பிள்ளைகளும் ஒத்துழைக்குங்க. ஓகே, நீங்கள் முதலாக செஞ்ச பொம்மை உங்களுக்கு ஞாபகம்? ஞாபகம் இருக்குது. அது ரெட் கலர். அதை மறக்கவே மாட்டேன். அதுதான் ஃபஸ்ட்டு வைப்பேன். ஓகே, எதனால் உங்களுக்கு இது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு மேம்? அது எதனால் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, ஒன்று செஞ்சு பார்ப்போன்னு பார்த்தேன். ஒரு ஜெயா டிவிக்கு போனேன். அங்கே ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அப்போ போகும்போது ஆர்ட் கிராஃப்ட் ஃபெஸ்ட்டில் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ நான் இதை ஒரு இதாக பண்ணும்போது அவங்க எல்லோரும் ஊக்குவிச்சாங்க. நல்லா பண்ணுறீங்க, ஏன் இது எதுக்கு வெளியில் உள்ளே உட்காராதீங்க, நல்லா வெளியில் வாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு சொன்னாப்புல. அன்னிலேருந்து உங்கள் வீட்டுக்காரர் மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா, நீங்கள் இன்னும் வெளியே வரணுமா, வெளியே பார். கண்டிப்பாக உங்களோட கணவருக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் சொல்லணும், வேறு பெரிய விஷயம் சொல்லணும். அப்புறம் இந்த மாதிரி கொலு வைக்கும்போது கல்யாணம் வருவாங்க. அவங்க பார்த்துட்டு இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு கொண்டுட்டு ஆரத்தி தட்டு மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அதுவும் சேர்த்து செய்கிறேன். ஸோ ஆரத்தி பிளேட்ஸும் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ கல்யாணத்தில் நமக்கு ஆரத்தி பிளேட்ஸ்லாம் வேணும். ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேஷனாக போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் 21 தட்டு 51 தட்டு அந்த மாதிரிலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன். ஆரத்தி பிளேட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது உங்களோட கொலு. அண்ட் உங்களோட ஸ்பெஷலான இந்த ஒரு அக்சசரிஸ் செய்கிற ஒரு மேக்கிங், இந்த விஷயம் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும், நிறைய சாதிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். மரப்பாச்சிலேயே நான் தயார் பண்ணியிருக்கேன். பெருமாள் பண்ணியிருக்கேன். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, மரம் வச்சு இப்போ வைக்கதை செய்வாங்க. அந்த கை கால் எல்லாமே நாங்களே பண்ணோம். ரொம்ப அழகாக இருக்குது. சிவனாக இருக்கட்டும், இங்கே அதே மாதிரி இங்கே ஒரு செட்டப் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கைலாசம் எஃபெக்டில் ஒரு செட்டப் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே அந்த கைவினை பொருள் தான். ரொம்ப மெனக்கெட்டு அந்த பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அந்த ரொம்ப பொறுமைக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிட்டு தேங்க் பண்ணிக்கிறோம். ரொம்ப அழகான ஒரு கொலு, எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வருஷம் இது ஒன்று போட்டிருக்கேன். இந்த வருஷம் புதுசாக சிலை. ஓகே, ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்று பண்ணுவேன். இந்த வருஷம் மொத்தம் 4 இது செஞ்சேன் நான். ஓகே மேம், சூப்பர். அண்ட் தேங்க்யூ. அண்ட் ரொம்ப அழகான இந்த கொலு. ஸோ இன்னொரு நிறைய கொலு இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொலு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நாங்களும் புதுசாக வீடியோ எடுக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது ஜிஆர்டி மற்றும் யூடிவி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு ஸ்பெஷல் சீசன் 10.
வணக்கம் நேயர்களே, இது ஜிஆர்டி மற்றும் யூடிவி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு ஸ்பெஷல் சீசன் 10ல் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப அழகழகான கொலு, அவங்க எந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பிடிச்ச கடவுள், ஸோ இந்த மாதிரி அழகான உண்மைகள்லாம் வாங்கி வச்சுட்ருக்காங்க. ஸோ அதோட அழகான கொலு தான் நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வீடுகளில் மட்டும் இல்லை, கோயில்கள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான கொலுலாம் வச்சுட்ருக்காங்க. அது மாதிரி தான் ஸோ கரிமேட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு அழகான கோவிலில் தான் இப்போ நம்ம வந்து ஷூட் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதில் கோவில் அர்ச்சகர்லேருந்து அவங்க டீம் எல்லோரும் இருக்காங்க. பேசலாம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, ஆறுமுகம். வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் விக்னேஷ். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விக்னேஷ்? பிஸ்னஸ் பண்ணுறேன். ஓகே, வணக்கம்மா, உங்கள் பேர்? ஓகே, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? நான் சும்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, சூப்பர். இந்த மாதிரி கோவில் இது எந்த கோவில் பேர் என்னன்னு சொல்லலாமா சார்? அண்ட் முத்து மாரியம்மன், சக்தி முத்து மாரியம்மன், அக்காவும் தங்கச்சி. ஓகே, அண்ட் என்ன சாமி இங்கே இருக்காங்க? முத்து மாரியம்மன். முத்து மாரியம்மன். ஓகே, கோவிலில் வந்து இந்த மாதிரி கொலு வைக்கிறது எந்த மாதிரி பழக்கம்? அண்ட் இந்த கோவிலில் எத்தனை வருஷமாக இந்த கொலு வச்சிட்ருக்கீங்க நீங்கள்? இந்த கோயிலில் வந்து 7 வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். வர்ற பக்தர்களுக்கு எல்லா திவாரணையும் காமிச்சு எல்லா அபிஷேகம் நடத்தி, இதில் வந்து சக்தி முத்துமாரி அக்காவும் தங்கச்சியும், இது சுப்பிரமணியன் இருக்கார், அக்கினி வீரத்தர் இருக்கார், கருப்பசாமி இருக்கார், பைரவர் சாமி இருக்கார், சகல தெய்வங்களும் ஒன்று சேர்ந்து ஆடி மாதம் விசேஷமாக கொண்டாடுவோம். ஆடி மாதம் முதல் வெள்ளி இல்லைன்னா கடைசி வெள்ளி விசேஷமாக இருக்கும். வர்ற பக்தர்களுக்கு என்ன வேண்டிக்கிறாங்களோ அத்தனையும் நல்லபடியாக செஞ்சு கொடுப்போம் இந்த சக்தி முத்துமாரி. கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருக்குது, கேட்கவே வந்து ஒரு தெய்வ கலாஷ்மாக நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்டு கோவிலில் இந்த மாதிரி விஷயங்கள் யார் மெயின்டைன் பண்ணுறாங்க? இந்த கொலு யார் வச்சது? வீட்டிலேருந்து யாராச்சும் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்களா இல்லை ஒவ்வொருத்தரும்? இல்லை, இது வந்து 7வது வருஷம் கொலு நடத்துகிறோம். நாங்கள் முதல் வருஷம் வந்து சாதாரணமாக தான் நாங்கள் வச்சோம். அடுத்த வருஷத்துலேருந்து படிப்படியாக நல்லபடியாக வந்துருச்சு. கொலு வந்து ஏரியாவில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வச்சு நடத்துகிறோம். எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷமும் எல்லாம் ஒன்று சேர்ந்து நடத்தியிருக்காங்க. போன வருஷம் காட்டிலும் இந்த வாட்டி பொம்மைகள் அதிகமாக இருக்குது, சிறப்பாகவும் நடத்தி கொண்டு வந்திருக்காங்க. சார் சொன்ன மாதிரி இந்த கொலு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இந்த ஏரியாவில் உள்ள எல்லா மக்களும் வந்து சேர்ந்து இணைஞ்சு இந்த கொலு வந்து வச்சுருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ நம்ம வீடுகளில் வைக்கலனாலும் அட்லீஸ்ட் நம்ம இந்த மாதிரி கோயில்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் மன திருப்தியாகவும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் உங்களோட கொலு. தேங்க்யூ எங்களுக்காக இந்த ஒரு ஷூட் கொடுத்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ. இன்னும் நிறைய கொலு இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இது ஜிஆர்டி மற்றும் யூடிவி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு ஸ்பெஷல் சீசன் 10.
ஹாய் ஹலோ வணக்கம். இது ஜிஆர்டி மற்றும் யூடிவி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு ஸ்பெஷல் சீசன் 10ல் இருக்கும். ரொம்ப அழகழகான கொலுலாம் பார்த்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சி நமக்காக ஜிஆர்டி வழங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நேரம் நம்ம கூட பேசலாம். வணக்கம் மேம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பானுப்ரியா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க மேம்? ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே. ஹாய், உங்கள் பேர்? நிதுலன், நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 7th. ஓகே, சூப்பர். அண்ட் கொலு எத்தனை வருஷமாக நீங்கள் வச்சுட்ருக்கீங்க? 16+ இயர்ஸாக இருக்குது. 16 அதான் நான் பார்த்தேன். 60+ இயர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஒருவேளை வழி வழியாக வந்துட்டுருக்கோம் அப்படின்னா நீங்கள் இப்போ இங்கே என்னோட இன்ட்ரெஸ்ட்டு தான். மாமியார் வந்து ஒன்றும் சொல்லலை, அவங்க ஓகே நீங்கள் செய்யுங்கன்னாங்க. சின்னதாக ஒரு 3 படியில் ஆரம்பித்தோம். அப்படியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி இப்படி 9 படி வரைக்கும் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்டிங் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துச்சு மேம். பேசிக்காக இந்த பொம்மைகள் மேலே ஒரு ஈடுபாடு. இதுக்காக ஒரு நார்த் சைடு டூரும் போனோம். அந்த டூரில் வாங்கின கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படியாவது டிஸ்ப்ளே பண்ணணும். சரி, அதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. அது போக எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் சுவாமி மேலே பக்தி ஜாஸ்தி. இந்த சுவாமி அலங்காரம் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே சரி 9 நாளும் நவராத்திரியாக வச்சோன்னா 9 நாளும் அம்பாவை அலங்காரம் பண்ணி பார்க்கலாம்ல. நம்ம வீட்டில் நம்ம ஆசைக்கு செய்கிறது தான் எல்லாமே. ஓகே. நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணீங்களா மம்மிக்கு? அடுக்கிறேன். என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணீங்க? நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதே போதுமான ஹெல்ப் தானே அப்படின்ற மாதிரி தான். இந்த தடவை இந்த வருஷம் இவங்களோட ஃபுல் சப்போர்ட்டு ரொம்ப ஜாஸ்தி. சூப்பர். ஏன்னா சில பசங்களாம் நீ ஹெல்ப் பண்ணாது இருக்கிற வரைக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுன்ற மாதிரி இல்லாமல் நம்ம பாய் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்கள் ஜென்ரேஷனும் ரொம்ப சூப்பரான கொலுலாம் வைக்கணும். ஆனால் நீங்கள் முதல்ல வாங்கின கொலு பொம்மை எது மேம் இதில் இருக்குது? அஷ்டலக்ஷ்மி. ஓகே ஓகே. தசாவதாரம். இது வந்து நாங்கள் இப்போ கொலு வைக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வந்தோம். இவங்க அப்பா அதுக்கு முன்னாடியே வச்சு வீட்டில் மேலே தனியாக அவங்க ரூமில் ஒரு இடத்த வச்சு இதை வச்சு கும்பிட்டுட்டே இருந்தாங்க. அதை வச்சு அப்படியே ஆரம்பித்தது தான். மற்றதெல்லாம் இந்த ஹேண்ட்மேடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செய்ய ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா வந்துட்டாங்க. அழகாக இருக்கு. ஜிஆர்டிக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். எது மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஜிஆர்டியில் பிடிக்கும்? ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே. நம்மளுமே ஜுவல்லரினால இது பார்ப்போம். ஃபேன்சி மாடலு, ஆன்டிக் ஜுவல்ஸு. எனிவே தேங்க்யூ. அண்ட் சூப்பராக போயிட்டுருக்கு. இது நம்மளோட ஜிஆர்டி மற்றும் யூடிவி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு ஸ்பெஷல் சீசன் 10ல் இருக்கும். இன்னும் நிறைய கொலு நமக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க.
ஹலோ வணக்கம். இது ஜிஆர்டி மற்றும் யூடிவி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு ஸ்பெஷல் சீசன் 10ல் இருக்கும். ரொம்ப சூப்பராக வந்து அழகாக இந்த கொலு ஈவன் போயிட்டுருக்கு. டெய்லி சூப்பரான கொலுலாம் இந்த ஷூட் மூலமாக பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் அடுத்த நேரம் நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். வணக்கம் மேம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹாய் அக்ஷயா. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க மேம்? ஃப்ரீலான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர். ஹாய் சார், வணக்கம். உங்கள் பேர்? சாய் பிரசாந்த். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பிஸ்னஸ் பண்ணிடுறீங்க. ஓகே. ஹாய் குட்டி, உங்கள் பேர் என்ன? சம்ருதி. சம்ருதி. ரொம்ப அதிகமாக அதுக்கு முன்னாடி கொஷின் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம அவங்கள கேட்க போகிறோம். என்ன படிக்கிறீங்க நீங்கள்? ஸ்கூல் போகிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? பிகேஜிபி செக்ஷன்ல. என்ன சொல்கிறாங்க? ப்ரீகேஜி பி செக்ஷன். ஓகே, ப்ரீகேஜிலேயே பி செக்ஷன் இருக்கா? படி அப்படின்ற. ஓகே, ரொம்ப அழகாக இருக்குது உங்களோட கொலு. அண்ட் இந்த கொலு நீங்கள் எத்தனை வருஷமாக வச்சுட்ருக்கீங்க? எங்கள் 4th இயர் மேம். 4th இயர். பரவாயில்ல, 4th இயரில் இவ்வளோ கலெக்ஷன்ஸா? ஏன்னா சில பேர் வந்து 7, 10 அப்படின்னு சொல்லும் போது அப்பயே கொஞ்சம் தான் வச்சுருந்துருப்பாங்க. பட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்குது. ரொம்ப அழகாக ஒரு ப்ரொஃபஷனலாக அப்படின்னு சொல்லும். இந்திரலோகம், பூலோகம் இதெல்லாம் வந்து அழகாக படிச்சுட்டு இருந்த வைகுண்டம், சுவர்குலம் எதனால் நம்ம இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணி அழகாக வச்சு? ஆக்சுவலி த்ரைலோக்கா கான்செப்ட் வந்து டிவைஸ் பண்ணோம். இந்த இயர் புது தீமாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்திரலோகம் அண்ட் பிரம்மலோகம் வந்து கஸ்டம் மேட் டால்ஸ் ஆக்சுவலி. ஸோ இது எங்கேயுமே கிடைக்கல. நம்ம சொல்லி வாங்கி அந்த 3 லோகத்தையும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ டிபிக்ஷன் வந்துட்டு இந்திரலோகம், வைகுண்டம் வந்துட்டு இருக்கும். அண்ட் தென் குபேரலோகம் இருக்கும், பிரம்மலோகம். கீழே வந்து விஸ்வகர்மா, அவர் வந்து ப்ரைம் ஆர்கிடெக்ட், 3 லோகத்தையும் க்ரியேட் பண்ணார். ஸோ பூலோகத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நம்ம என்ன ஆக்டிவிட்டீஸ் டே டு டே நம்ம என்ன பண்ணுறோம், என்னெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம சாப்பிட்றோம், அதெல்லாம் வந்துட்டு பூலோகத்தில் வச்சுருக்கோம். அண்ட் தென் பாத்தாளாக்கு வந்துட்டு மகாபலி மகாராஜா, அதுக்கப்புறம் தைத்தியாஸு, அப்புறம் ஜுவல்ஸு, ஜெம் ஸ்டோன்ஸு, பாத்தாள இருக்கிற இதெல்லாம் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு இந்த கோவில் செட்டப் பற்றி சொல்லுங்கள் மேம். இது நீங்களே செஞ்சதா இல்லை அந்த மாதிரி? இது நாங்கள் இதுவும் கஸ்டமைஸ் தான். லாஸ்ட் இயர் நாங்கள் வச்சோம் மீனாட்சி டெம்பிள் அப்படி இது கான்செப்டுக்கு. ஸோ நம்ம ஊரோட பெருமையை வந்துட்டு காட்டுறதுக்காக செஞ்சது. ஓகே, ரொம்ப அழகாகவே இருக்குது. ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் முதலாக வாங்கின கொலு பொம்மை அது? எங்களோட குலதெய்வம் ஆறுபடை வீடு. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இன்னும் நிறைய வருஷம் நீங்கள் நிறைய அப்டேட் பண்ணணும். அண்ட் தேங்க்யூ ஜிஆர்டிலேருந்து நாங்கள் வந்து உங்களை ஷூட் பண்ணதுக்கு எங்கள் டைம் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இது ஜிஆர்டி மற்றும் யூடிவி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு ஸ்பெஷல் சீசன் 10. ஹாய் ஹலோ வணக்கம். இது ஜிஆர்டி மற்றும் யூடிவி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு ஸ்பெஷல் சீசன் 10ல் இருக்கும். ஒவ்வொரு நாளும் விதவிதமான அழகான கொலுலாம் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு வீடுகளையும் ரொம்ப அழகான கொலுலாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி நமக்காக ஜிஆர்டி வழங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நேரம் நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். வணக்கம் மேம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பகவதி. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க மேம்? ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, சூப்பர். நீங்கள் எத்தனை வருஷமாக கொலு வச்சுட்ருக்கீங்க? 22 வருஷமாக வச்சுட்ருக்கேன். ஓகே, சூப்பர். என்ன ரீசனாக 22 இயர்ஸாக வந்து அப்படியே கடைப்பிடிச்சிட்ருக்கீங்க? வச்சுட்டோம்னா வருஷம் பூரா வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாம், அது வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால வச்சுக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு அப்புறம் அடுத்த ஜெனரேஷன் வரும்போது அவங்க அதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் டெய்லியும் வந்து நம்ம சமைச்சு வந்து படையல் பண்ணுறோம். அது எதனால்? அது மெயினாக சொல்ல போனால் ஹெல்த்து.
அதுக்காக தான் செய்கிறது. சுண்டல் வகைனாலே ப்ரோட்டீன் ஜாஸ்தி. இந்த டைமில் climate சேஞ்ச் ஆகும் இல்லையா, அப்போ அந்த மழை சீசன் அதுக்கு முன்னாடி உள்ள அந்த ஹாட் இது ரொம்ப சூடாக இருக்கிறதுக்கும் இந்த குளிர் வெயிட்டும் ரெண்டுமே மாறி நடக்கிறதுனால அதுக்கான ஒரு ஹெல்ப். ஹெல்த்தியாக சாப்பிடணும். ஏன்னா இந்த டைமில் தான் அதிகமான அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். சில பேருக்கு ஜுரம், காய்ச்சல், இந்த மாதிரி அந்த டைமில் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக கரெக்டான விஷயமா சொல்லியிருக்கீங்க. பிகாஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க சாமிக்கு வந்து படையல் பண்ணுறோம், பட் அதுவும் ரீசன், பட் வந்து ஹெல்த்தியான ரீசன் சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னா இதுதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது உங்களோட கோலு. அண்ட் உங்களோட கோலுவில் எது ரொம்ப ரொம்ப பாரம்பரியம் இல்லை ரொம்ப பழைய கோலு பொம்மை அப்படின்னு சொன்னால் என்ன சொல்வீங்க? பழைய பொம்மை நான் ஃபஸ்ட்டு வாங்கினது இந்த அஷ்டலக்ஷ்மி. ஆமாம், இதுதான் ஃபஸ்ட்டு வச்சது வாங்கினது. மற்றதெல்லாம் வருஷத்தில் ஏதாவது 1-2 புதுசாக வாங்கி வச்சுக்கிட்டே இருப்போம். ஓகே, இதில் ஸ்டெப்ஸ் ஏதாச்சும் இந்த வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கீங்களா இல்லை சேம் ஸ்டெப்ஸ்? தான் எப்போவுமே நான் 9 படி வைக்கிறது அதே தான். எனவே தேங்க்யூ எங்களுக்காக அழகான ஒரு பேட்டி கொடுத்ததுக்காக. எஸ், ஜிஆர்டி மற்றும் யூடிவி இணைந்து நடத்தும் நவராத்திரி கோலு ஸ்பெஷல் சீசன் 10ல் இருக்கும். ரொம்ப அழகான கோலெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி நமக்காக ஜிஆர்டி வழங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சூப்பரான கோல்கள்லாம் பார்க்கலாம் தொடர்ந்து. தேங்க்யூ.
ஹலோ வணக்கம். இது ஜிஆர்டி மற்றும் யூடிவி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு ஸ்பெஷல் சீசன் 10ல் இருக்கும் ஒவ்வொரு விழா சூப்பரான கொலுலாம் பார்த்துட்ருக்கோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கொலு வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி மேம் கிட்டே பேசலாம். வணக்கம் மேம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வைதேகி மேம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம் நீங்கள்? ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே, உங்களுக்கு எத்தனை பசங்க மேம்? ஒரே ஒரு பையன் தான் மேம். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏர்ஃபோர்ஸில் பைலட்டாக இருக்கார். ஓகே, ஏர்ஃபோர்ஸில் பைலட்டாக இருக்காங்க. ஓகே, சூப்பர் மேம். நீங்கள் எத்தனை வருஷமாக கொலு வச்சுட்ருக்கீங்க? 25 இயர்ஸாக வைக்கிறோம். 25 இயர்ஸா? ஓகே, என்ன காரணம் மேம் 25 இயர்ஸாக வந்து விடாமல் வந்து இந்த அழகான கொலு வச்சுட்ருக்கு? மாமியார் வைப்பாங்க, அவங்களுடைய வழக்கமாக நாங்கள் அப்படியே வச்சுட்டு வரோம். வீட்டில் அந்த பழக்கம் கிடையாது? எங்கள் பிறந்த வீட்டில் நிறைய பேர் யோசிப்பாங்க நம்ம வீட்டில் இந்த பழக்கம் இல்லை, இது கொஞ்சம் இந்த அதாவது எப்படி சொல்கிறோம், ரொம்ப மெனக்கடணும்ல இதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மாமியார் வீட்டில் இருந்து எப்படி இதை கடை ஆசையாக இருக்குது. அம்மா வீட்டில் வைக்க மாட்டாங்க, மாமியார் வீட்டில் வைக்கிறப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை பண்ண சரி. ஆனால் இப்போ இருக்கிற பெண்கள்லாம் வந்து இது ஒரு வேலையால் யோசிக்கிறாங்க. அப்பா இவ்வளோ பொம்மையெல்லாம் எடுக்கணும், க்ளீன் பண்ணணும், மறுபடியும் எடுத்து வைக்கணும், அதுக்கப்புறம் ஒரு 10 days கழிச்சு மறுபடியும் அதை ரொம்ப பத்திரமா எடுத்து வைக்கணும். ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதனால சேர்ந்து பண்ணுவோம். சூப்பர் மேம், ரொம்ப அழகாக இருக்குது. அந்த குழுவை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா, என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படின்றது? சொல்லலாம் மேம். ஓகே மேம், அப்படி சொல்லுங்கள். என்னென்ன இருக்குது, ஒரு முதல் ஸ்டெப்பில் என்ன இருக்குது, செகண்ட் ஸ்டெப்பில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ராகவேந்தரோட வாழ்க்கை வரலாறு மாதிரி ஃபுல் ராகவேந்தரோட வாழ்க்கை வரலாறே அப்படியே மொத்தமாக செட்டாக போட்டிங்க. அப்படி எங்கே இருந்து? ஓகே. அப்புறம் நித்திய கல்யாண பெருமாள், அது நம்ம குருவாயூரப்பன் பவனி, மேரேஜ் செட்டு, ரிசப்ஷன், சாப்பாடு, அந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பர். அந்த உங்களோட 25 இயர்ஸில் பழைய கொலு பொம்மை அப்படின்னு சொன்னால் என்ன? திருப்பதி பிரம்மோற்சவம், டெய்லி ஒவ்வொரு வாகனத்தில் பெருமாள் வருவார், அது ஃபுல் செட் இருக்கு மேம். இப்போ வாங்கியிருக்கிறது ராமாயணம் ஃபுல் ஸ்டோரி. ஆமாம், இந்த வருஷத்துக்கு புது அப்டேட் அப்படின்னு சொன்னால் ராமாயணத்தோட ஃபுல் ஸ்டோரி. ஓகே, அதில் என்னென்ன மாதிரி சிலைகள்லாம் இருக்கு மேம்? தாடகி வதம் இருக்குது, சீதாராமர் கல்யாணம், குகன் ஓடத்தில் போகிறது, அப்புறம் அகலிகை மோட்சம், ஜடாயு மோட்சம், பரதனுக்கு பாதுகாப்பட்ட அபிஷேகம் பண்ணுறது. அந்த ரூம் ஃபுல்லாகவே அதுதான் நீங்கள் வச்சுருக்கீங்க. ராமாயணம் ஃபுல் இது. வாலி சுக்ரீவன் அந்த போர், அசோகவனத்தில் சீத்தையை இது மாதிரிலாம் எங்கே மேம் கலெக்ஷன்ஸ் நீங்கள்? தஞ்சாவூரில் வாங்குவோம். தஞ்சாவூரில் இந்த மாதிரி செட்டாக இந்த மாதிரி இருக்கும். சூப்பர். அண்ட் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களோட குழு. எங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறோம். சூப்பரான குழுலாம் பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஜிஆர்டி மற்றும் யூடிவி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு ஸ்பெஷல் சீசன் 10. எனவே இவ்வளோ நேரமாக நம்ம ஜிஆர்டி மற்றும் யூடிவி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு ஸ்பெஷல் சீசன் 10 பார்த்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு தெய்வீகமான அழகான கொலுவில் நீங்களும் கலந்துக்கணும், உங்கள் கொலுவும் வந்து இடம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, சீசன் 10 சாதாரண விஷயம் இல்லை. நம்மளோட ஜிஆர்டி நம்மளோட மதுரை மக்களுக்காகவே இந்த மாதிரி ரொம்ப அழகான இந்த ஜிஆர்டி கொலுவை கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யூட்டிலைஸ் பண்ணிக்கிற ஒவ்வொரு நேருக்கும் வந்து சூப்பரான கிஃப்ட் காத்துட்ருக்கு. அண்ட் ஸ்பெஷல் கிஃப்ட்லாம் உங்களுக்காக இன்னும் நிறைய காத்துட்ருக்கு. அண்ட் கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருக்குது. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இது பாய் ஃப்ரம் சித்ரா. பாய் பாய்.